மீனா, இவங்க ஜீவாவோட பெரியப்பா, நம்ம மாமாவோட அண்ணன். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? வீட்டுல நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். இவ மட்டும் சரியா இல்லைன்னா குடும்பம் என்னத்துக்கு ஆவறதுன்னு. மீனா தான் இப்போ வீட்டுல எல்லாமே. நல்ல பொண்ணு மாமா. இந்த வீட்டுல ஒரு ஆளாயிட்டா. எங்க எல்லாருக்கும் இவளால சந்தோஷம்தான். ஏமா முல்ல, கதிர் பையன் எப்படி இருக்கான்? காட்டான் அவன். சந்தோஷமா வச்சிருக்கானா? ஏன் காட்டான்னு சொல்றீங்க? இவங்க கதை இப்படிதான் மாமா. நல்லா இருந்தா சரிதான். நான் சாப்பிட எடுத்துட்டு வரேன். சரிமா, வீட்டுல சாமிக்கு படையல் வைக்கணுமே. உங்ககிட்ட இந்த போனே வரல. அதான் நானே நேர்ல வந்தேன். ஏன் தானோ? இது என்ன மாசம்? புரட்டாசியா? ஆமா அத்தை. ஓ, மறந்தே போச்சு பாரு. சரியா போச்சு போ. படையல் ஒண்ணு போட்டு விட்டுருங்க. அது தவறாம நடக்கிறதுனாலதான் வீட்டுல எல்லாமே நல்லதா நடக்குது. எப்படி மறந்தனே தெரியல. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன் மாமா. நீங்க போறதுக்குள்ள பண்ணிடலாம். நான் இன்னைக்கே போலான்னு இருக்கேன். இருக்க முடியுமான்னு பாக்குறேன். சரிங்க மாமா. என்னங்க மாமா? ஐயோ, ஸ்வீட்லாம் வேண்டாமா, எனக்கு சுகர் இருக்கு. சரிதானோ, நான் கிளம்பட்டுமா? இருங்க மாமா, நான் கடைக்கு போன் பண்ணி மாமாவை வர சொல்றேன். அதெல்லாம் வேண்டாமா, நான் கடையில போய் பாத்துக்கிறேன். அப்புறம் துபாயில இருந்து தேவி வர்றா. அவ வீட்டை வேற சுத்தம் பண்ணி வைக்க சொன்னா. நிறைய வேலை இருக்குதுமா. மதனி எப்போ வராக? இங்க வராம போக மாட்டா, கவலைப்படாதம்மா. சரி, நான் வரட்டா? அப்புறம் முல்ல, மீனா, சென்னைக்கு நம்ம வீட்டுக்கு அவசியம் நீங்க வரணும். 4 நாள் தங்கிட்டு தாமா போகணும். அனுப்ப சொல்லி மூர்த்திக்கிட்டையும் சொல்லிட்டு போறேன். சரிதானா, கிளம்புறேன். லக்ஷ்மி, வரட்டுமா? போயிட்டு வாங்க மாமா. கண்ணா, இந்தா. ஐயோ, வேணாம் வேணாம். பிடி. பெரியப்பா வந்தா இனிமே சித்தப்பாவான்னு கேட்காத. வரட்டுமா? வரேம்மா. சரிங்க மாமா. இன்னைக்கு உனக்கு ஆல்ரெடி 100 ரூபாய் கொடுத்தாச்சு. 500 ரூபா போச்சே. ஏமுல்ல, கண்ணன் எங்க காணோம்? நீங்க தானக்கா அவனை கடைக்கு அனுப்புனீங்க. மறந்தே போயிட்டேன் பாரு. ஏங்கா, இப்ப வந்த மாமா அடிக்கடி இங்க வரமாட்டாரா? நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அடிக்கடி வருவாரு. அப்புறம் அவருக்கு உடம்பு முடியாம போனதுனால அவ்வளவா வர்றதில்ல. வருஷா வருஷம் பூஜையை மட்டும் வந்து ஞாபகப்படுத்துவாரு. அவருக்கு அங்க பண்ண முடியாதுல்ல, இங்க நாம தான் பண்ணணும். இல்லக்கா, அதுக்கு கேக்கல. அவர் நமக்கு மாமானா கண்ணனுக்கு எப்படி சித்தப்பான்னு அவனுக்கு அவ்வளோ குழப்பம். அவனை உதைக்கணும் முதல்ல. எப்பவுமே எல்லாத்துலயும் அவனுக்கு டவுட் தான். நம்ம வீட்டுல அவன் மட்டும்தான் முல்ல அப்படி இருக்கான். ஒரே முறை சரியாவே அவனுக்கு தெரியாது. எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு தெரியுமா? ஒரு நாள் உட்கார வச்சு எழுததான் வைக்கணும் போல. அவனை விடுங்கக்கா. காலையில நடந்த கலாட்டாவில மூடே ஒரு மாதிரியா இருந்துச்சு. மாமா வந்ததுல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அத சொல்லு. பூஜை வருஷ வருஷம் பண்றதுதான். ஆனா எப்படி மறந்து போச்சுன்னு கூட தெரியல. அவ்வளோ வேலை இருக்குமுல்ல. பண்ணிடலாம்க்கா. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். கடைக்கெல்லாம் போகணும்ல. பொம்பளைங்களுக்கெல்லாம் புடவை ஜாக்கெட் எல்லாம் எடுக்கணும். ஆம்பளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? அதே வேட்டி சட்டை தானே. இதுல புதுசா எடுக்க என்ன இருக்கு? அதையே போட்டுக்க சொல்லலாம்.
ம் பயங்கரமான ஆளுதான்க்கா நீங்க. அதுக்கு இல்ல முல்ல, உங்க கல்யாணத்துக்கு கட்டின ஒரே மாதிரி வேட்டி சட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பூட்டி வச்ச மாதிரி பீரோலயே இருக்கு. தொடவே இல்ல. இந்த மாதிரி விசேஷத்துக்கு தான் அதெல்லாம் கட்ட முடியும். அதை கட்ட சொல்லிடலாம். கரெக்டுக்கா, அதுவும் நல்லதா இருக்கும். இல்ல, வேண்டாம். ஏற்கனவே இங்க யார் கண்ணு பட்டுச்சோ, வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. எதுக்கு எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்ணு வச்சிருவாங்க முல்ல. அதுவும் சரிதான்க்கா. எதை சொன்னாலும் மண்டைய மண்டைய ஆட்டு. ம். அக்கா, சும்மா சொன்னேன். நீயும் மீனா மாதிரி இருந்தா இந்த வீடு தாங்காதுப்பா, தாங்காது. அவங்கள விடுங்கக்கா. இப்ப அத பத்தி பேசினா திரும்பவும் காலையில் நடந்த பிரச்சனையில போய் நிக்கும். அத சொல்லு. மாமா வந்துட்டு போனதுல அடுத்த கவலை எனக்கு. அதுல என்ன கவலை? எப்படி கொஞ்ச நேரத்துல இவ்வளவு செய்யறதுன்னா? அது இல்ல முல்ல, இந்த பூஜை வருஷ வருஷம் நடக்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் அண்ணன் தான் புடவை வளையல் எல்லாம் வாங்கி தரும். இந்த தடவை அண்ணன் செய்யாது பாரு. ஏன்க்கா? அண்ணன் தான் இப்ப பேசுறாங்கல்ல. எங்க அன்னைக்கு ஸ்டேஷன்ல கண்ணு இருந்தப்போ வந்தது. அதுக்கப்புறம் வரவே இல்ல முல்ல, பேசவும் இல்ல. ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, கொண்டு வந்துட போறாக. ஒரு புடவையும் வளையலும் வாங்க தெரியாம இல்ல முல்ல. நம்ம வீட்ல இருந்து அது வரும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம வீடே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னத்த சொல்றது? அக்கா, மீனா இன்னும் சாப்பிடவே இல்லக்கா. மாமா வந்தப்ப வெளியில வந்துட்டு உள்ள போனவகதான். அதுக்கப்புறம் வரவே இல்ல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இல்லக்கா, காலையில இருந்து அவங்க எதுவும் சாப்பிடல. இங்க யாரு ஒழுங்கா சாப்பிட்டா? நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டனா? மாமா கடையில சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறியா? ஜீவா சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறியா? அப்புறம் அவ மட்டும் சாப்பிடலன்னு நான் எதுக்கு கவலைப்படணும்? பசிச்சா சாப்பிடட்டும். யாரையும் தாங்கிட்டுல என்னால இருக்க முடியாது முல்ல. நாம இல்லாதப்போ இப்படிலாம் பேசிக்கிறாங்களா? பாத்துக்கிறேன். அக்கா, இவங்க பெரியப்பா வந்துட்டு போனதை சொல்லலையா? அதான் கடைக்கு போயிருப்பாங்கல்ல. ஓ ஆமால. என்னப்பா? திருச்சி பெரியப்பா வந்திருந்தார்ல மாமா, பூஜையை பத்தி பேசுறதுக்கு. அத சொல்றா. ஆமா, உங்க பெரியப்பா இவங்க மாமா. டேய், எங்களுக்கு பெரியப்பானா உனக்கு யாரா? நம்ம பெரியப்பான்னு சொல்லு. இந்த உறவு முறை மட்டும் கடைசி வரைக்கும் புரியவே மாட்டேங்குதுண்ணே. எங்களுக்கு பெரியப்பானா நீங்களும் பெரியப்பானே கூப்பிட வேண்டியதானா? நீ ஏன் தனியா மாமான்னு கூப்பிட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்றிய? டேய், என்னடா பேசுற? உனக்கு புரியலண்டா ஒட்டுமொத்த உறவு முறையை மாற்ற சொல்லியா? நீ யார் யாரை எப்படி கூப்பிடணுன்ற உறவு முறையை கற்றுக்கடா. அதுக்கு என் புக்கே கற்றுக்கலாம் போல. அம்புடி சொந்தக்காரவங்க, என்னெல்லாம் முடியாதுப்பா. ஏன்டா எதிரே? நாளை பின்ன இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம்னு வையே, கல்யாணத்துக்கு வாழ்த்து வரவங்களை பூரா மாமாவை கூப்பிட போகிறான்டா. என்ன கல்யாணம் எப்பன்னு சொல்லுங்க, எழுதி வச்சாது கற்றுக்கிறேன். தடா, ஒரு 10 வருஷம் கழிச்சு, அவ்வளோதான். அஸ்கு புஸ்கு, நீ மட்டும் 24 வயசுல கல்யாணம் பண்ணுவ, எனக்கு மட்டும் 30ஆ? ஆளை பாரு. ஏய், மத்த எல்லாத்துலயும் தத்தி மாதிரி இரு, இதுல மட்டும் வெவ்வரமா இரு. அது சொல்ல முல்ல.
சாப்பாடு எடுத்து வை. அண்ணே ஒரு நிமிஷம். டேய் நீ ஒன்றும் பேச வேணாண்டா. மாமாவை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. காலையில சண்டை போட்ட டென்ஷனே இங்க யாருக்கும் குறையல. திரும்ப திரும்ப தயவு செஞ்சு கத்த வைக்காத. ஐயோ அண்ணி, நாங்கள் சண்டை போட வரல. நாங்கள் பண்ணது தப்பு தானே சொல்லத்தான் வந்தோம். அண்ணே விடுண்ணே, ஏன் மறுபடியும் அதையே? காலையில் இவ பேசினது தப்புடா. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏற்கனவே பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன் தானே காலையில ஆரம்பிச்ச. அப்ப என்னாச்சு? அது போய் சண்டையில தான் முடிஞ்சிச்சு. சண்டையெல்லாம் போட வரல. எனக்கு ஒருத்தலா இருக்கிறது மட்டும் சொல்லத்தான் வந்தேன். தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்டுட்டு போங்கண்ணே. அண்ணே அண்ணன் இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுது என்னன்னு கேட்கலாண்ணே. என்னடா சப்போர்ட் அவனுக்கு நீயே ஓடாங்கிட்டு. அண்ணே அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. அண்ணன் சண்டை போட வரல. பகல் பூரா என்கிட்ட புலம்பிக்கிட்டே தான் இருந்துச்சு. என்னதான் பேசுதுன்னு கொஞ்சம் கேளுங்கண்ணே. அண்ணே, உங்ககிட்ட பொய்ய சொல்லணுன்னோ இல்லை ஏமாத்தணுன்னோ இதை பண்ணலண்ணே. சும்மா ஏதோ செய்ய போய் காலையில் நீங்கள் சொன்ன போதும் உங்களுக்கு தெரியும்னு கதிர் சொன்ன போதும் தான் இதோட சீரியஸ்னஸ்ஸே எனக்கு தெரிஞ்சதுண்ணே. அப்போ எனக்கு தெரிஞ்சதே அவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை. தெரியலன்னா அப்படியே விட்டுருப்பீங்க, அப்படித்தானே? பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் தப்பு இல்லை, பொய் சொல்லி மாட்டிக்கிறது தான் தப்பு, அப்படித்தானே சொல்ல வர? இல்லைண்ணே, உங்களை கஷ்டப்படுத்திட்டமேன்னு தான். காய்ச்சல்னு சொன்னப்போ இந்த பிள்ளை நீங்கள் எல்லாரும் எப்படி கவனிச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் அது எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவித்தோம். எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. ஒவ்வொரு இடம் இப்படியே வந்து மன்னிப்பு கேட்டுக்கேற. இந்த 6 மாதத்தில் எத்தனை இடம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருப்பேன் நீ? சரி விடு, அழுகாத. யாரும் சின்ன பிள்ளைய கிடையாது. இதுதான் செய்யறோம், இதைத்தான் செய்ய போறோம்னு தெரிஞ்சு தானே செய்யறோம். ஒரு வேலையை ஒரு ஆள்னால செய்ய முடியலண்டா யாரையும் ஒன்றும் சொல்ற போறது கிடையாது. அதுக்காக யாரும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வீடு, இங்கே நாமளாக இருக்க வேண்டிய இடம். நம்ம வீட்டில் நம்மளே வெளிப்படையாக இருக்க முடியலண்டா பிரச்சனை நம்மகிட்ட இருக்குன்றதே அர்த்தம். முதல்ல அதை சரி பண்ணிக்கடா, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி விடு, வருத்தப்படாது. சரியா ஜீவா, வா போய் சாப்பிடுவோம். மீனா, நீயும் சாப்பிட வாப்பா. என்ன இனிமே நான் எதை போய் சொன்னா அடிக்க வருவேல்ல, அப்ப இருக்கு உனக்கு. டேய் எப்போ விளையாடுறதுன்னு தெரியாம. அண்ணா ஒன்றும் யோசிக்காத, வா வான்றல்ல. ஜீவா, ப்ளீஸ் எதுவும் சொல்ல வேணாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன ஆனாலும் சரி,
என்கிட்ட வந்து பேசாம இருன்னு மட்டும் சொல்லு. கொஞ்ச நேரம் பேசாம இரு மீனா. ஏண்டா நான் என்ன பண்ணிட்டேன்னு என்கிட்ட இப்ப கோச்சுக்கிற நீ? வேண்டாம், இன்னொரு சண்டை ஓர அளவுக்கு எனக்கு மூடு இல்ல. பேசாம இரு. அப்போ நான் தான் உன்கிட்ட சண்டைக்கு வரேனா? கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா உன்னால கேட்க முடியாதா? எனக்காக நீ வேற ஒண்ணும் செஞ்சது கிடையாது, இது உன்னால கேட்க முடியாதா? நான் என்னடா செய்யல உனக்காக? உனக்காக என் வீட்டை விட்டுட்டு என் அப்பா அம்மா ஸ்வேதா எல்லாரையும் விட்டுட்டு இங்க வரல? இன்னும் என்ன செய்யணும் சொல்லு. ஆமா, நீ வந்ததே ரொம்ப சந்தோஷம். விடு. இப்ப அதுக்கு என்ன ஒண்ணுன்ற? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, விட்டுரு. இத பாரு ஜீவா, காலையில இருந்து உங்க அண்ணன் உன்னை திட்டினாரு, நீயும் வாங்கிக்கிட்ட, அவ்வளவுதானே? இப்ப என்ன அதுக்கு? அதுக்கே இப்படி கோவப்படுற? வேணாம், திரும்ப நான் எதுவும் பேச விரும்பல மீனா. உங்க வீட்ல எல்லாமே கடியா இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. எல்லா சின்ன சின்ன பிரச்சனையும் இங்க இருக்கிறவங்க பெருசு பண்றாங்க. நீ என்னடானா அங்க பேசுறதுக்கு துப்பு இல்லாம இங்க வந்து ஏன் கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்க? என்ன இந்த வீட்ல சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்குறாங்க? என்ன இந்த வீட்டை சும்மா குத்தம் சொல்லிட்டு இருக்க? வேற என்ன, எல்லாம் தெரிஞ்சது தானே இங்க. நாம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம். ஏதோ அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி காலையில கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி தப்பு பண்ண மாதிரி அதுல ஒரு விசாரணை வேற. அதுவும் ஏன் முன்னாடியே உன்னை திட்டுறாங்க. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? ஆமாடி, அவர் எங்க அண்ணன். என்ன சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தவர். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் என்ன திட்டதான் செய்வாரு. கேட்க முடியலனா காதை பொத்திக்க. ஜீவா இங்க பாரு, முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் முன்னாடி உங்க அண்ணன் உன்னை திட்டக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லி வை. ஏற்கனவே நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன். திரும்ப திரும்ப கடுப்பேத்தாத என்ன. எங்க அண்ணன் என்ன திட்டக்கூடாதா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? அண்ணன் ஏன் என்ன திட்டுச்சு? உன்னாலதானே? எங்க அண்ணன் என்ன திட்டக்கூடாதா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? அண்ணன் ஏன் என்ன திட்டுச்சு? உன்னாலதானே? நான் என்ன பண்ண? அண்ணன் சொன்னது கரெக்ட் தானே? காய்ச்சல் பொய்ய சொல்லி வீட்டுல இருக்கிற அம்புட்டு வரையும் படுத்தி எடுத்து அது பொய்ன்னு தெரிஞ்சா அண்ணன் கோச்சுக்க மாட்டாரா? நான் ஏன் காய்ச்சல்னு போய் சொன்ன? நீ அதை யோசி. என்னத்தை யோசிக்கிறது? உனக்கு பாக்கெட் போட இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னு சொல்லி தொலை. அண்ணா என்ன செஞ்சிட போறாரு? ஆமா ஆமா, என்ன செய்வார்னு எனக்கு தெரியாதா? அவர் ஒரு பக்கம் பேசுவாரு, உங்க அண்ணி ஒரு பக்கம் பேசுவாங்க. நியாயமா பேசு மீனா. வீட்டுல அம்புட்டு வேலையை அண்ணி தான் செய்யறாங்க. எப்பயாவது ஒரு சின்ன உதவியத்தையா நீ செய்யற. எந்த வேலையும் செய்யலன்னு உன்னை திட்டுறாளா? நீ என்ன பண்ற, அவங்க என்ன பண்றாங்க, முல்லை என்ன பண்ணுது, எல்லாமே எனக்கு தெரியும். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வேலை செய்யலன்னு அவங்க உன்னை ஒரு நாளும் சொன்னதில்ல. நீ பாட்டுக்கு நீ இருக்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த பாக்கெட் போடாம இருந்திருந்தாலும் உன்னை ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உனக்காக என்ன பொய்ய சொல்ல வச்சு அண்ணனையும் கஷ்டப்படுத்தி சத்தியமா அண்ணன் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எம்புடு பெரிய தப்புன்னு எனக்கே புரிஞ்சது. அது ஒண்ணு பெரிய தப்பு இல்ல ஜீவா. உங்க அண்ணன் சொன்னதுனால அது உனக்கு தப்புன்னு தெரியுது. உங்க அண்ணன் கண்டுக்காம விட்டுருந்தாருன்னு வையேன், நீயும் கண்டுக்காம தானே விட்டுருப்ப. வேண்டாம் மீனா, வேணாம். உனக்கு ஒரு நாளும் புரிய போறது இல்ல. நான் எம்புட்டு பேசினாலும் வேஸ்ட். நான் காய்ச்சல்னு போய் சொன்னது உங்க அண்ணனுக்கு பிரச்சனை இல்ல ஜீவா. நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அதான் உங்க அண்ணனுக்கு பிரச்சனை. அறிவிட்ட தரமா பேசுற, இம்புட்டு அல்பமா யோசிக்கிற. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோச்சுக்கவாளா? எப்படி இப்படிலாம் பேச முடியுது உன்னால? இன்னும் உனக்கு நீ செஞ்சது தப்புன்னு உன்னால உணர முடியல. காலையில அண்ணன் பேசுனது கேட்டல, அம்புட்டு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்படி பேசுற. நாளுக்கு நாள் என்ன இந்த மாதிரி கடுப்பேத்தி உன்னை வெறுக்க வச்சிடாத. ஓஹோ, உங்க அண்ணன் பேசினா நீ என்ன வெறுத்துருவியா? திரும்ப திரும்ப அண்ணன் இதுல இருக்காத, விட்டுன்னு சொல்லிட்டேன். நீதான் வழிய வந்து சண்டையை போட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு விட்டுரு.